ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல கடந்த வகுப்புகள்ல உத்தாலகர் அப்படிங்கிற குருவும், ஸ்வேதகேது என்ற மாணவனும் ஒருவருக்கு ஒருவர் கலந்துரையாடிக் கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தோம். அப்ப இங்க உத்தாலகர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மனம் என்பது உணவின் செயல்பாடு என்ற ஒரு விஷயத்த சொன்னார். அத ஸ்வேதகேதுவால ஏத்துக்க முடியல. அவன் இன்னும் கொஞ்சம் எனக்கு இதை பற்றி விளக்கமா சொன்னீங்கன்னா தான்ப்பா எனக்கு புரியும் அப்படின்ட்டு முத்தாளகரிடத்துல கேட்டான். அதற்கு முத்தாளகர் என்ன சொன்னார் அப்படின்னா, நல்ல ஆரோக்கிய நிலையிலுள்ள ஒருவனின் மனதிற்கு 16 பகுதிகள் இருக்கின்றன என்று சொன்னாரு நம்ம பார்த்தோம். அதுதான் 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், பிராணன், மனசு. இதுதான் நம்ம பார்த்தோம். பஞ்ச பிராணன்கள் இருக்கு இல்லையா? 5 பிராணன்கள். மொத்தம் 16 தத்துவங்கள் உள்ளடக்கியது தான் மனசு. அப்ப இதுல ஒருத்தன் 15 நாட்கள் உண்ணாமலே, நீர் பருகாமலோ இருந்தால் அவன் இறந்து விடுவான் என்று பார்த்தோம். அப்ப உண்ணாமல் இருந்தாலும், தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தால் அவன் சிறிது நாட்கள் பிழைத்திருப்பான். ஆனாலும் அவன் மனம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியாக செயலிழந்து கொண்டே இருக்கும் என்றும் பார்த்தோம். அப்ப 15 நாட்களுக்கு பிறகு அவனால் எதையும் நினைவு கூர இயலாது. அதை இப்போ நேரடியா பரிசோதனை பண்ணி பார்க்க போறாங்க. உத்தாலகரும், ஸ்வேதகேதுவும். இப்போ உத்தாலகர் சொல்றாரு, "ஸ்வேதகேது இத நீ நம்பல இல்லையா? நம்ம 2 பேரும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நீ என்ன பண்றன்னா, 15 நாளுக்கு நீ எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஆனா நீ தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருக்கணும். சம்மதமான்னு?" கேட்கிறாரு. ஸ்வேதகேது சரிங்கப்பா சம்மதம் அப்படின்ட்டான். இப்ப அந்த 15 நாட்களுக்கு ஸ்வேதகேது சாப்பாடே எடுத்துக்கல. வெறும் தண்ணீர் மட்டுமே குடிச்சுக்கிட்டே இருக்கிறான். 15வது நாள் வருது. அப்போ உத்தாலகர் அவன கூப்பிடுறாரு. "மகனே வாப்பான்னாரு." "சொல்லுங்கப்பான்ட்டு" போறான். "இப்ப நீ இதுவரைக்கும் வேத பாடசாலையில நெறைய விஷயங்கள் படிச்சுட்டு வந்த இல்லையாப்பா? அதுல ரிக், யஜுர், சாம மந்திரங்களை எங்கே ஓது பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஸ்வேதகேது கிட்ட கேட்கிறாரு. இப்ப 15 நாள் சாப்பிடாம இருந்திருக்கான். வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிருக்கிறான். இப்ப அவங்க அப்பா அந்த ரிக் மந்திரம், யஜுஸ் மந்திரங்கள் எல்லாம் நீ என்ன படிச்சியோ அத சொல்லுடாப்பான்னு கேட்ட உடனே, ஒண்ணுமே இவனுக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. எதுவுமே மைண்ட்ல இல்ல. எதுவுமே தெரியலையேப்பா! எல்லாம் படிச்சேன். ஆனா எனக்கு எதுவுமே இப்ப ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. என்னன்னு தெரியலையேன்னு கேட்கறான். அப்போ உத்தாலகர் ஸ்வேதகேதுவிடம் கூறினார், "ஒரு பெரிய நெருப்பிலே ஒரு மின்மினி பூச்சி அளவிலே ஆன ஒரு கனல் மட்டுமே எஞ்சி இருக்குமானால், அந்த கனலால் அதைவிட பெரிய எதையும் எரிக்கவே முடியாது. அதுபோல நீ 15 நாட்களுக்கு எதுவும் உண்ணாமல் இருந்ததினாலே, உனது மனதின் 16 பகுதிகளில இப்ப ஒரே ஒரு பகுதி மட்டும் தான் செயல்பாட்டில் இருக்கு. அது என்ன? அதுதான் மனசு. மனசு மட்டும் இருக்கு. ஆனா, கர்மேந்திரியங்களோ, ஞானேந்திரியங்களோ, பிராணனோ இதெல்லாம் எதுவுமே வேலை செய்யல. பஞ்ச பிராணன்களும் இயக்கத்துல தடுமாறுது. எல்லாம் தடுமாற்றத்தில் இருக்கிறான். அப்ப அதனால உனக்கு வேதங்களை நினைவு கூர இயலவில்லை. ஆகவே நீ இப்ப போய் சாப்பிடு." அப்படின்னு சொல்லி அவன சாப்பிட சொல்லி அனுப்புறாரு. அப்ப அந்த மனமானது ஏன் அந்த இடத்துல வேலை செய்ய மாட்டேங்குது? 16 தத்துவங்களை உள்ளடக்கிய மனம் ஏன் சாப்பிடாம இருக்கிறதுனால வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா, புலன்கள் எல்லாம் தானாவே தன்னுடைய செயல்பாடுகள கொஞ்சம் கொஞ்சமா இழக்கும். அதாவது கர்மேந்திரியங்கள் வேலை செய்ய முடியாது. சாப்பாடு சக்தி குறைஞ்சிட்டா, கை, கால் வேலை செய்யாது, ஓஞ்சிடும். அதே மாரி கண் பார்வை அப்படியே டல் ஆயிடும். காது சரியா கேட்காது. இந்த மாரி எல்லாமே புலன்கள் எல்லாம் தடுமாற ஆரம்பிச்சுரும். அப்ப அந்த வகையில சுவாசமும் அப்படியே ரொம்ப ஒடுங்க ஆரம்பிக்கும். அதுதான் நமக்கு மரணத்தை நோக்கி அழைத்துக் கொண்டு போற ஒரு நிலை. ஆனா ஏன் மரணம் வராம இருக்கு அப்படின்னா, அந்த தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு அந்த பிராணன் செயல்பாட்டுல இருக்கும். தண்ணீரோட தொடர்பு வச்சிருக்கிறதுனால, பிராணன் மட்டும் செயல்பாட்டுல இருந்துட்டு இருக்கும். அப்ப இப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாரு, "சரி நீ போய் சாப்பிடுன்னு" சொல்றாரு. இப்ப அவன் போய் சாப்பிடுறான். 15 நாட்கள் சாப்பாடு இல்லாம இருந்தான். வேதங்கள், வேத மந்திரங்கள் எதுவுமே அவனால சொல்ல முடியல. இப்போ உத்தாலகர் கூறியதை ஏற்றுக்கொண்டு சுவேதகேது போய் சாப்பிட்டான். சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரான். அவன் அப்பா கிட்ட சொல்றான். "அப்பா நீங்க இப்ப என்கிட்ட என்னமோ கேட்டீங்களே சொல்லுங்கங்கிறான்." "நான் என்னப்பா கேட்டேன்? நீ இதுவரைக்கும் படிச்ச வேத மந்திரங்கள்ல ரிக், யஜுர், சாம மந்திரங்கள் எல்லாம் சொல்லேன்னு தான் கேட்டேன்." அப்படிங்கிறாரு. "இப்ப சொல்றேன்ப்பான்ட்டு" இப்ப எல்லாத்தையும் சொல்றான். அப்ப பார்த்தீங்கன்னா, சாப்பாடு உள்ள போன உடனே மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சுடும்.
மனசுக்கும், சாப்பாடுக்கும் அவ்வளோ தொடர்பு இருக்கு. இத வித்தாளகர் வந்து எப்படி விளக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாரி சொல்றார். "இனியவனே, பெருநெருப்பில் மின்மினி பூச்சியின் அளவே ஒரு கனல் எஞ்சி இருந்தாலும், அதுல சிறிது நீ தர்ப்பப்புல்ல போட்டுட்டேன்னு வச்சுக்கயேன், கொஞ்சூண்டு தர்ப்பப்புல் எடுத்து அந்த எரிஞ்சுகிட்டு இருக்கிற அனல்ல நீ போட்டீன்னா, அது மீண்டும் சுடர்விட்டு எரிய ஆரம்பிக்கும். அப்படி அது சுடர்விட்டு எரியும்போது, அது தன்னை விட மிகப்பெரிய பொருட்களை கூட எரிக்கின்ற ஆற்றல் பெறும்." அப்ப அது மாரி இங்க நம்ம உடம்புக்குள்ள ஜடாக்னின்னு ஒரு அக்னி இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் பசிய தூண்டுது. அதுக்கு வந்து நம்ம ஆங்கிலத்தில ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ன்னு பேர் வச்சிருக்கோம். மருத்துவத்துறை வந்து அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ன்னு பேர் வச்சிருப்பாங்க. அது வந்து நமக்கு ஜடாக்னின்ட்டு நம்முடைய சனாதன தர்மம் பல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிடுது. இன்றைக்கு தான் சயின்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு. அப்ப அந்த அக்னிய வந்து உள்ள நீங்க தூண்டணும்னா, அதுக்கு உணவு குடுத்துட்டே இருந்தா தான் அது உள்ள அடுத்தடுத்த அந்த உணவினுடைய சத்துக்கள செரிமானம் பண்ணி உடம்புல சதையா மாற்றும், மஜ்ஜையா மாற்றும், எலும்பா மாற்றும், சத்துக்களா மாத்தி நம்ம உடம்ப இயங்க வைக்கும். சாப்பாடு குடுக்காம விட்டுட்டீங்கன்னா, அந்த அக்னிக்கு வேலை இல்ல. அது அப்படியே டல் ஆயிடும். டல் ஆயி அப்படியே குறைஞ்சு போய் சும்மா 1 டிராப், 2 டிராப் மட்டும் உள்ள இருக்கும். ஆனா, அந்த 1 டிராப், 2 டிராப் இருக்கிற அந்த ஆசிட்டுக்கு நீங்க திருப்பி சாப்பாடு குடுத்தீங்கன்னா, இமிடியேட்டா அது பூஸ்ட் ஆயி திருப்பி அது டெவலப் ஆகும். அடுத்தடுத்து சாப்பாடு எடுக்க ஆரம்பிச்ச உடனே, உடம்பு மீண்டும் பழைய தெம்பு வந்துரும். பழைய சுறுசுறுப்பு வந்துரும். நம்ம இயல்பா இயங்க ஆரம்பிச்சுருவோம். அப்ப இங்க உணவு தான் நம்மள இயக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மைய இப்படி மகான்கள் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில இப்ப என்ன சொல்றாரு உத்தாலகர், "அன்பு மகனே, நீ 15 நாட்கள் எதுவுமே உண்ணாததுனால, உனது மனதின் 16 பகுதிகளில் ஒரு பகுதி மட்டுமே எஞ்சியிருந்தது. அதன் காரணமாக உன்னால் வேதங்களை நினைவு கூர முடியவில்லை. அதுவே நீ மீண்டும் உணவை உண்டபோது, அந்த ஒரு பகுதியானது வலுப்பெற்று, வளர்ந்து விரிந்தது. அதனால் தான் இப்போது உன்னால் வேதங்களை நினைவு கூர முடிகின்றது. இனியவனே, மனம் உணவைச் சார்ந்தது. பிராணன் தண்ணீரைச் சார்ந்தது. வாக்கு அக்னியைச் சார்ந்தது." என்று 3 விஷயங்களையும் முக்கியத்துவம் குடுத்து இங்கு விளக்குகின்றார். அப்போ இங்க சேத்தகேது வந்து இத புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அதாவது மனசு வந்து உணவை ஆதாரமா வச்சுக்கிட்டு இயங்கிட்டு இருக்குன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அதே மாரி பிராணன் இருக்கு இல்லையா? அது தண்ணீரை ஆதாரமா வச்சு இயங்குதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. ஏன்னா நீங்க 15 நாள் தண்ணீர் சாப்பிட சொன்னீங்க. அப்ப நான் தண்ணீர் சாப்பிட்டுட்டே இருந்ததுனால தான் பிராணன் இருந்தது. இல்லன்னா நான் செத்து போயிருப்பேன். அப்ப நான் உயிரோடு இருந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது, அந்த 15 நாள் என்னுடைய உயிர் அங்க உடம்புக்குள்ள தங்குனதுக்கு எது எனக்கு உதவி பண்ணதுன்னு பார்க்கும்போது, தண்ணீர் தான் உதவி பண்ணியிருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அதே மாதிரி வாக்கு, நான் பேசணும்னு நெனச்சாலும், எனக்கு அக்னி வேணும். உள்ள சக்தி இருக்கணும் இல்லையா? அக்னி சக்தி இருக்கணும். அப்ப நான் சாப்பாட நிறுத்தின உடனே, எனக்கு என்ன ஆயிடுச்சு? மனசு வேலை செய்யல, உடம்புல சக்தியும் இல்ல, பேசவும் முடியல. பிராணன் மட்டும் அந்த தண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, அப்படியே உடம்ப தக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்ப எல்லாமே எனக்கு புரியுதுப்பா. இப்ப தான் நீங்க சொல்ற 3மே பிராக்டிகலா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல, ஒரு அருமையான விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி, சுவேதகேது அவங்க அப்பா கிட்ட, உத்தாலகர் கிட்ட சொல்றான். அப்ப எப்படி நம்ம வந்து ஒரு எரிபொருளை சேர்க்காவிட்டால் நெருப்பு ஆனது அணைந்து விடுமோ, அதுபோல உணவு உண்ணாவிட்டால் படிப்படியாக மனம் செயலிழக்கத் துவங்கும் என்ற ஒரு அடிப்படை உண்மையை இங்க எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப 15 நாட்கள் எதுவும் உண்ணாத சுவேதகேதுவின் மனதில் ஏதோ ஒரு சிறு பகுதி தான் செயல்பட்டுக் கொண்டிருந்தது. அதனால் தான் அவனால் எதையும் நினைவு கூர இயலவில்லை. அதுவே அவன் உணவை உண்டவுடன் மனம் படிப்படியாக அதன் முழு ஆற்றலையும் பெற்றுவிட்டது. அந்த முழு ஆற்றலையும் பெற்ற மறுவினாடி மனதிற்குள் என்னென்ன விஷயங்கள் இருந்ததோ, அதை முழுவதுமாக வெளிப்படுத்த முடிந்தது என்று இங்க நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? உடம்பு என்பது மனம் கையாளக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க கருவி என்று நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் பல பாடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருப்பேன். மனசு வந்து சூட்சமம், இந்த உடம்பு வந்து ஸ்தூலம். அதாவது பரு உடல் வந்து பௌதீக நிலையில இருக்கு. பஞ்சபூதங்கள் சேர்க்கையினால. ஆனா மனசு வந்து என்ன ஆயிடுதுன்னா, கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய நுட்பமான ஒரு பொருளாக இருக்குது. அப்ப இங்க மனம் ஒரு ஆற்றல் மிக்க கருவியாக இருந்தாலும், அது செயல்பட வேண்டுமானால், அதற்கு உடல் என்ற ஒரு கருவி அவசியம் தேவைப்படுகிறது என்று நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். அப்ப இங்க நம்முடைய சாப்பாடு இருக்கு இல்லையா? நம்ம எடுக்கிற சாப்பாடு, இத வந்து இங்க பூமின்னு சொல்றது. அதாவது பஞ்சபூதங்கள்ல வந்து பூமியாகவும், தண்ணீரை வந்து அக்னியாகவும் இங்க நம்ம எடுத்துக்கிறோம்.
ஏன்னா, இங்க வந்து ஆற்றல் வந்து இப்படி பரிணமிக்குது. ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாற்றத்துக்கு உட்படுவதனால தான், இங்க உணவு உண்ணும்போது பூமிங்கிற ஒரு சக்தியானது நம்ம உடம்புக்குள்ள சேர்ந்து இந்த உடம்ப உண்டாக்குது. அப்ப இந்த உடம்புங்கிற ஒரு பௌதீக தன்மை, பஞ்சபூதங்களினுடைய அடிப்படையில் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம இங்க நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான், இங்க அக்னிகள் வந்து அக்னி, பூமி, நீர் என்றெல்லாம் நம்ம சொல்லுவதெல்லாம் மூலகங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். சரிங்க. அப்ப வந்து இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இப்படி இயக்கிட்டு இருக்கு. இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால தான் இந்த உடம்பு உண்டாகியிருக்கு அப்படின்னா, இப்ப இந்த பஞ்சபூதங்களுக்கு யாருங்க காரணம்? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பஞ்சபூதங்களும் இறைவனிலிருந்தே தோன்றியிருக்கின்றன என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, இங்க ஆதியில் அந்த ஒன்றே ஒன்று இருந்தது. அது இறைவன். அது வந்து புருஷன்னு சொல்லும். இங்க வந்து சாங்கிய மதம், நம்முடைய சனாதன தர்மத்தில வரக்கூடிய நியாயம், வைசேசிகம் அப்படிங்கிற ஒவ்வொரு தரிசனங்கள் என்ற ஒரு டாபிக்ல நம்ம நெறைய பேசியிருக்கோம். அதுல இப்ப நாம வந்து மீமாம்சம் தத்துவத்தின் அடிப்படையில தான் நம்ம இப்ப இந்த பாடங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். மீமாம்சம்னா என்ன? உத்தர மீமாம்சம், பூர்வ மீமாம்சம் என்ற 2 மீமாம்சம் பகுதிகள் இருக்கு. அதுல வந்து பூர்வ மீமாம்சம் என்பது கர்ம காண்டம், உத்தர மீமாம்சம் என்பது ஞான காண்டம். இப்ப நம்ம வந்து உத்தர மீமாம்சத்தினுடைய அடிப்படையில இப்ப இந்த ஞான காண்டத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஞான காண்டத்துல இப்ப இந்த மாரி விளக்கங்கள் கொடுக்கப்படுவத நம்ம நல்லா உள்வாங்கி நாம இது என்னங்கிறத புரிஞ்சுகிட்டே வரோம். இப்ப இந்த உபதேசம் என்ன சொல்லுது? பஞ்சபூதங்கள் வந்து இறைவனிடமிருந்து வெளிப்பட்டன. ஆதியில் புருஷன் மட்டுமே இருந்தான். அவனிடமிருந்து பிரகிருதி வெளிப்பட்டது. பிரகிருதி தான் இங்க இந்த இயற்கை, பஞ்சபூதங்கள். இந்த இயற்கைன்னா என்ன? இயற்கைன்னு நீங்க எடுத்துக்கிட்டா, அதுல நீங்க எல்லாமே பார்க்கலாம். ஆனா இது எல்லாமே எதனுடைய மூலம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பஞ்சபூதங்களுடைய மூலம். நீங்க இயற்கைய வந்து தனித்தனியா, இது மரம், இது செடி, இது விதை, இது மலை, இது மண்ணு அப்படின்னு பிரிக்க வேண்டியதில்ல. அது எப்படி வேணா இருக்கட்டும், என்ன பெயர்ல வேணா இருக்கட்டும், என்ன ரூபங்கள்ல வேணா இருக்கட்டும். இங்க என்ன நாம ரூபங்கள் இருந்தாலும், அவைகள் எல்லாமே பஞ்சபூதங்களினால் உண்டாகியுள்ளன அப்படிங்கிற அடிப்படை உண்மையை நாம இங்க உணரும்போது தான், இதுக்கு பேர் வந்து பிரகிருதின்னு பேரு. இயற்கை என்று பெயர். அப்ப இந்த பிரகிருதியினுடைய படைப்பாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமன் என்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பரமன் இருக்கிறதுனால தான் இந்த பிரகிருதி இருக்கு. அப்ப இந்த பிரகிருதி தான் உண்மையிலேயே யார் தெரியுமா? அம்பாள், ஈஸ்வரி. அவ தான் சக்தி. அப்ப இந்த பரமன் யார் தெரியுமா? அவர் தான் சிவம். அப்ப இங்க சிவமும், சக்தியும் சேர்ந்தது இந்த உலகம். இப்படி புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு குழப்பமே இருக்காது. எல்லாம் எளிமையா புரியும். இந்த பிரபஞ்ச படைப்பு புரியும். அதுல நாம் யாருன்னு புரியும். இப்படிதான் இந்த பாடத்திட்டங்கள வந்து முறைப்படுத்தி இங்க மகான்கள் நமக்கு விளக்கி இருக்கிறாங்கங்கிறத ஆழமா உள்வாங்கிக்கங்க. இங்கு சிவமும், சக்தியும் பிரிக்க முடியாத ஒன்று. ஏனென்றால், புருஷனுடைய வைபவம் தான் பிரகிருதி. புருஷனுடைய வைபவம் தான் சக்தி. அப்ப இங்க சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. சிவம் இல்லையேல் சக்தி இல்லை. அப்படிங்கிற அடிப்படை உண்மையை புரிந்து கொண்டால் மட்டும் தான் நாம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நடைமுறைப்படுத்தி பார்க்க முடியும். இப்ப நானே சிவம் அப்படின்னு நீங்க போய் ஒடுங்கிட்டீங்கன்னா, உலகம் இல்லாம போயிடும். சக்தி இல்லாம போயிடுவா. சக்தி இல்லாம போயிட்டா என்ன ஆயிடுச்சு? நீங்க ஜடம் மாரி ஆயிடுவீங்க. இப்ப ஜடம் மாரி இருந்தா அதுக்கு எப்படி நான் உதாரணம் சொல்லலாம்? ஒரு விதை மாரி ஆயிடுவீங்க. அந்த விதையில ஏதாவது இருக்கா? கையில எடுத்து பாருங்க. உருட்டி உருட்டி பாருங்க விதைய. ஒரு ஆலமரத்து விதைய உங்க கையில குடுக்குறேன். வச்சுக்கிட்டு இப்படி அப்படி உருட்டி உருட்டி பாருங்க. அதுக்கு உயிர் இருக்கா? தெரியாது. அதுக்கு உணர்வு இருக்கா? தெரியாது. அதுல என்னென்ன இருக்குங்க? தெரியாது. ஆனா, அது பஞ்சபூதங்களோட சேரும்போது என்னென்ன வருதுங்க? ஜடப்பொருள் மாரி இருந்ததுங்க அந்த வித. ஆனா கொண்டு போய் பஞ்சபூதத்துல இணச்சேங்க. மண்ணுக்குள்ள வச்சேங்க, தண்ணீய ஊத்துனேங்க, வெயில் பட்டுச்சுங்க. அப்படியே 5 பூதங்களும் காற்று அது மேல பட்டுதுங்க. 5 பூதங்களும் கலந்த உடனே பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு 2 இலை விடுதுங்க. அப்புறம் அப்படியே அது துளிரா மாறுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, செடியா மாறி, பெரிய மரமா மாறி, அதுல இலைகள், கிளைகள், காய்கள், பூக்கள், கனிகள், அப்புறம் விழுதுகள். எத்தனையோ விழுதுகள் கீழ இறங்குதுங்க. அப்புறம் பார்த்தா பல ஏக்கரா அடைச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு திவுலூண்டு இருந்த ஒரு விதை. அப்ப இந்த கண்ணுக்கே தெரியாம ஒரு சின்னதா கையில வச்சு நான் விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு விதைய வந்து அதுவும் உயிரற்ற பொருள் மாரி பார்த்துட்டு இருந்தேன். அந்த விதைக்கு வந்து உயிர் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அந்த விதைக்கு ஒரு வேல்யூவே இல்ல. அது ஜடப்பொருள் மாரி என் கையில கிடந்தது. அது வச்ச இடத்துல அப்படியே இருந்தது. ஆனா, அதுல எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் உருவாக முடியுதுன்னா, சிவம் அப்படிதான் இருக்காரு. சிவத்த பத்தி இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சிவம் எப்படி இருக்காருன்னா, அந்த விதை மாரி இருக்காரு. அவர்கிட்ட எல்லாமே உள்ள ஒடுங்கி இருக்கு அவருக்குள்ள. ஆனா, அவர் அசைய மாட்டாருங்க. அவரு அவரா இருப்பாருங்க. அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க.
ஆனா அவரு வெளிப்பட ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சுக்கங்களேன், அவ்வளவுதான். இந்த பிரம்மாண்ட பிரகிருதி, அண்ட சராசரமா விரிஞ்சிடுவாரு. அப்ப இந்த பிரம்மாண்ட பிரகிருதியா அண்ட சராசரமா விரிஞ்சிட்டாருன்னா, இதுல எல்லாமே இருக்கு. பஞ்சபூதங்களும் இருக்கு. இதுல எத்தன அம்சங்கள் அடங்கி இருக்கின்றன. அதுல உயிரினங்கள் இருக்கு, உலகங்கள் இருக்கு, கேலக்ஸி இருக்கு. வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அவ்வளவு பிரம்மாண்டங்களும் அந்த சிவத்தினுள் அடங்கியிருந்தன. அப்ப சிவம்னுடைய சக்தி வெளிப்பட்டா பிரபஞ்சம். சிவம் தன் சக்தியை ஒடுக்கிக் கொண்டா சிவம் மட்டுமே இருக்கிறார். அப்ப இந்த நிலைய நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சாஸ்திரம் கை குடுக்குதுங்க. அப்ப இந்த சாஸ்திரத்துக்குள்ள நம்ம வந்து இத ஆராய்ந்து பார்த்தா, நாம் யார் தெரியுமா? சிவம் தான் நாம் எல்லாமே. ஆனா நம்ம சக்தியா மாறி இங்க உலகத்துல பரிணாமங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறதுனால, நாம வந்து சிவத்திலிருந்து விலகி விட்டதா நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சிவத்துக்கு வேறாக சக்தி இருக்க முடியாது இல்லையா? சிவம் தான் சக்தியை வெளிப்படுத்தி இந்த பிரபஞ்சத்த படைச்சு அனுபவமாக்கிட்டு இருக்காரு. அப்ப அவருடைய வைபவம் இந்த பிரபஞ்சம்போது, அந்த வைபவத்தில நானும் ஒரு அங்கம் எனும்போது, இங்கு படைக்கப்பட்ட நாமெல்லாம் அந்த வைபவத்திலே, அந்த இறைவனுடைய ஆற்றலிலே ஒரு அங்கம், ஒரு பார்ட்டிக்கிள் என்று சொல்லும்போது, நான் அதை எப்படி உணர முடியும்? அதுக்குண்டான பரிமாணத்துக்குள்ள நான் வரும்போது தானே உணர முடியும். ஒரு விதை வந்து தன்னை மிகப்பெரிய ஆலமரம் என்று எப்படி உணர முடியும்? ஒரு விதைக்கு வந்து தான் ஆலமரம் தெரியாது. ஆனா, அது நான் ஆலமரம் தான்ட்டு எப்படி திருப்பி உணர முடியும்? அது திருப்பி தன்னுடைய மூலத்துக்கு திரும்புமாரி ஒரு ப்ராசஸ் நடந்தா தானே உணர முடியும். அப்ப அது மூலத்துக்கு திரும்புற மாரி ஒரு ப்ராசஸ் நடக்குதா இல்லையா? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நல்லா இதெல்லாம் ஒரு காம்ப்ளிகேட்டட் அண்ட் ரொம்ப அற்புதமான சப்ஜெக்ட். இப்ப அந்த விதை வந்து தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்காம இருந்தது. ஆனா, அந்த விதைய போய் பஞ்சபூதத்தோட சேர்த்த உடனே, அது ஒரு பிரம்மாண்ட ஆலமரமா மாறி, அதிலிருந்து வெளிப்பட்ட கிளைகள், இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள்னு உருவான பிறகு, அந்த கனிக்குள்ள விதைகள் இருக்குங்க. திருப்பி விதைகள் தாங்க இருக்கு அது கனிக்குள்ள. அப்ப பாருங்களேன், நான் வச்சது ஒரு வித. ஆனா, அது பிரம்மாண்ட ஆலமரமா மாறுன பிறகு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட விதைகள். ஒரு விதை ஓராயிரம் விதைகளை உற்பத்தி செய்து விட்டன. இப்ப அந்த ஆலமரத்துக்கு என்ன தெரியுமா தெரியுது? ஓ! நான் ஒரு விதை இப்படி இருந்தேன். இப்ப நான் இவ்வளவு பிரம்மாண்டமா வளர்ந்து, அதே என்னுடைய சோர்ஸ நான் இவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்கிறேன். இத்தனை விதைகள நான் உற்பத்தி பண்ணியிருக்கிறேன். அப்ப இதெல்லாம் என்னுடைய வைபவம் என்று அந்த ஆலமரம் உணர முடியுமான்னா, உணர முடியாது. என்ன காரணம்? அதுக்கு வெறும் ஒரே ஒரு புலன் மட்டும் தான் இருக்கு. அப்ப அந்த வைபவத்துல, இந்த படைப்பினுடைய இத்தன வைபவத்துல, பரிணாம வளர்ச்சியில தாவரங்களா இருந்து புழு, பூச்சிகளா மாறி, ஊர்வன, பறவைகள், மிருகங்கள், மனிதன் என்ற பரிணாமத்துல நாம மட்டும் தான் இத்தனையும் உணர்றோம். நம்முடைய அறிவுக்குள்ள மட்டும் தான் இது எல்லா படைப்பின் அம்சமும் தெரியுது. படைப்புக்கு ஆதாரமான இறைவனும் புரியுது. அதிலே நான் யார் என்பது நம்மால அறிய முடிகிறது இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு வைபவம் இறைவனுடைய லீலைகள நடந்துட்டு இருக்கிறதுனால, அதுல இறைவன் தன்னையே பார்க்க விரும்புகின்ற ஒரு அழகிய கண்ணாடி தான் இந்த மனிதன் என்று பார்க்கிறோம். ஆனா அந்த அழகிய கண்ணாடியில, அந்த மனிதனுடைய படைப்பு எங்க இருக்குன்னா, அந்த மனதின் அடிப்படையில இருக்கிறதுனால, மனம்னு ஏன் இந்த இடத்துல சொல்றோம்? இதுக்கு முன்னாடி படைக்கப்பட்ட எல்லாமே 5 புலன்கள வச்சுக்கிட்டு இருந்தது. மிருகங்கள் கூட 5 புலன்கள வச்சுட்டு இருந்தது. ஆனா மனம் வளரவே இல்ல பார்த்தீங்களா? அதுக்கு என்னன்னா, ஒருத்தர் சொன்னா அத கேட்கும். அவ்வளவுதான். ஒபே பண்ணும். சில விஷயங்கள திருப்பி செய்யலாம். ஆனா ஏதாவது நம்ம அதுக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமா? ரொம்ப டெப்த்தான சப்ஜெக்ட்லாம் சொல்லி அதுக்கு புரிய வைக்க முடியுமான்னா, முடியாது. அப்ப என்னன்னா, அதனுடைய மனம் அதுக்கு மேல பரிணாமம் அடைய முடியாத ஒரு அவல நிலையில அதனுடைய உடல் இருக்கு. அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஹார்ட்வேர் வந்து லோயஸ்ட் கான்ஃபிகரேஷன். ஹார்ட்வேர் வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல பேசணும்னா லோயஸ்ட் கான்ஃபிகரேஷன். அப்ப நம்ம ஹையர் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா தான் மனித உடல் எடுத்துக்கிறோம். அப்ப மனித உடல்ல என்ன அட்வான்டேஜ்ன்னா, தலையில இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் தான். பிட்யூட்டரி அண்ட் பீனியல் சுரப்பி இருக்கு இல்லையா? அந்த சுரப்பி தான் இங்க வந்து படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மனதை விரிவுபடுத்தி, அந்த விவகாரத்துல தன்னையே தான் யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பாக மனிதன் இருக்கிறதுனால, இங்க இந்த மாரி ஆராய்ச்சி எல்லாம் மனிதனால் மட்டும் தான் செய்ய முடியும். அப்புறம் வெளியிருந்து இந்த மாரி விஷயங்கள உள்வாங்கி, அதை விசாரித்து பார்க்கக்கூடிய ஒரு விவேக சக்தி உள்ளவனாகவும் மனிதனால் மட்டும் தான் சாத்தியமாகும் என்பதனால, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரகசியத்த வந்து மனிதனே கண்டுபிடிச்சு, தன்னையே தான் உணர்கின்ற ஒரு உயரிய பரிமாணமா, இறைவனுடைய வைபவம், அவனுடைய ஆற்றல் இந்த பிரபஞ்சமா வெளிப்பட்டு, அவன் தன்னையே தான் அதில் பார்க்கின்ற கண்ணாடியாக இதை உருவாக்கி இருக்கிறான் என்று நீங்க புரிந்து கொண்டா தான், இங்க பிரம்மமும், மாயையும் அப்படி புரிஞ்சுக்கணும். வேதாந்த சாஸ்திரத்தின்படி போனா, பிரம்மமும், மாயையும் சேர்ந்தது தான் இந்த உலகம். அது மாரி சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில போனா, சிவமும், சக்தியும் சேர்ந்தது தான் இந்த உலகம். அப்படிங்கிறத நீங்க இங்க விலாவாரியா புரிஞ்சுக்கணும்.
அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து எந்த பாயிண்ட்டுக்குள்ள வந்து இத பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மனம்ங்கிற ஒரு விஷயம் தான் உணவின் அடிப்படையில வளருது அப்படிங்கும்போது, அப்புறம் நான் இன்னொரு உண்மைய உங்களுக்கு சொன்னேன். இங்க எல்லாமே உணவு தாங்கன்ட்டு. ஆரம்பத்துல உங்களால ஏத்துக்க முடியாம இருந்தது. அப்புறம் புரிஞ்சுதா இல்லையா? தாவரமும் ஒரு உணவு. அந்த தாவரத்தை உண்ணுகின்ற புழு, பூச்சிகளும் உணவு. எதுக்கு? பறவைகளுக்கு. அப்ப பறவை எதுக்கு உணவு? மிருகங்களுக்கு. மிருகம் எதுக்கு உணவு? மனிதர்களுக்கு. அப்ப மனிதன் யாருக்கு உணவு? மண்ணுக்கு. மண்ணு எது உணவு? தாவரங்களுக்கு. இப்படிதான் ஒரு உணவுச் சங்கிலி, ஒரு உணவு சைக்கிள் இருக்குன்னு நானு போன பாடத்துல உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். அப்ப இங்க எல்லாமே உணவுங்கிறதுனால, இப்ப இந்த உணவு பரிமாணத்துல, இப்ப நம்ம மண்ணுக்குள்ள இருந்தா நமக்கு எத்தனாவது அறிவு? ஒரு அறிவு. அதுக்கு பேரு தாவரம். அப்ப அந்த மண்ணுக்குள்ள இருந்தா உங்களுடைய உடம்புல மண் தத்துவம் எங்க இருக்கு? மூலாதார சக்கரம். அப்புறம் அடுத்தது புழு, பூச்சிகள் வரும்போது 2வது அறிவு. அது உங்களுடைய சக்கரம் என்ன? சுவாதிஷ்டானம். அடுத்தது 3வது அறிவு. ஊர்வன, பரப்பன இதெல்லாம் வருது. அந்த இடத்துல குடல் இருக்கா? அதுக்கு உங்களுக்கு என்ன அறிவு? மணிப்பூரகம். அப்ப அங்கிருந்து அடுத்தது 4வது அறிவு. ரெக்க கட்டி பறக்குதப்பாங்கிறோம் இல்லையா? அப்படி மனசு. அது இருதயம். இப்ப இருதயம் வந்தா எத்தனாவது அறிவு? 4வது அறிவு. அப்புறம் தொண்டைக்குழி. அங்க 5வது அறிவு. அப்புறம் இங்க நெற்றி பொட்டு 6வது அறிவு. இப்படிதான் நம்முடைய அறிவு பரிமாணம். படிப்படியா பயணம் பண்ணி, எப்ப நீங்க இந்த 6ஆம் அறிவுக்குள்ள வரீங்களோ, அப்பத்தான் நீங்க உங்களை யார் என்று உணர்ந்து கொள்ள முடியும். அந்த மாரி ஒரு ஸ்டேஜ்க்கு நீங்க வரலன்னா, நீங்க மனித உடல்ல இருக்கலாம். ஆனா, கிளாண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி நீங்க அந்த 6ஆம் வாசல் திறக்கலன்னா, 6ஆம் அறிவ நீங்க ஆக்டிவேட் பண்ணலன்னா, உடம்பு வேணா மனித உடம்பா இருக்கலாம். பட் என்ன மிருகம் மாரி வாழ வேண்டியது தான். அப்படிதான் நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாரி வாழ்க்கையா மாறிடும். அதே தான் இங்க பூடகமா மகான்களும், ரிஷிகளும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யோகத்தினுடைய அடிப்படையில உடம்ப வச்சு இந்த பாடத்த விளக்குறாங்க. ஞானத்தினுடைய அடிப்படையில பிரபஞ்சத்த வச்சு இந்த பாடத்த விளக்குறாங்க. அப்ப இங்க வெளி பிரபஞ்சம், உள் பிரபஞ்சம் அப்படிங்கிற 2 விஷயங்கள் கிடையாது. இங்க ஒரே பிரபஞ்சம் தான். அது நான் தான். ஆனா நான் இருப்பதினால் தான் நீங்க எல்லாம் இருக்கிறதுங்கிறது தெரியறது தான் ஞானத்தினுடைய முடிந்த முடிவு. அப்ப இங்க இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட பிரபஞ்சம் வெளிய கேலக்ஸி இருக்குங்க. எவ்வளோ பெரிய மவுண்டைன் இருக்குங்க. அப்புறம் பெரிய ரிவர் இருக்குங்க. அப்புறம் இருக்குங்க. கடலே இருக்குங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, எல்லாமே உங்களுக்குள்ள தான் இருக்கு. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த பாடத்திட்டத்துல அடுத்து தொடர்றாரு. சுவாதகேதுவுக்கு அப்பா உத்தாலகர் பேசுறாரு. நமது மனம், பிராணன் ஆகியவற்றின் காரண பொருள் இறைவனே என்பதை உத்தாலகர் சுவேதகேதுவிற்கு இனி வருகின்ற பகுதியில இன்னும் ஓரிரு கோணங்களில் விளக்க முற்படுகின்றார். அது எப்படி விளக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம், பசி, தாகம் ஆகியவற்றை பகுத்து ஆராய்வதன் மூலம் இந்த உண்மையை அவர் சுவேதகேதுக்கு உபதேசிக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப உபநிஷதங்களுடைய கருத்துப்படி மனிதன் முக்கியமாக உடம்பு, மனம், பிராணன் மற்றும் ஆன்மா. இந்த 4ன் தொகுப்பு தான் மனிதன். இப்ப மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அவன் என்னென்ன எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் 5 கோஷங்கள் சொன்னோம். அத இந்த இடத்துல நம்ம 4 விஷயங்கள சொல்றோம். எப்படி உடம்பு இருக்குது, மனசு இருக்குது, பிராணன் இருக்கு. தன்னை ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா தான், அந்த உடம்பே இருக்கும். அப்ப 4ன் தொகுதி தான் இங்க மனிதன். அப்ப அப்படிப்பட்ட மனிதன் என்ன பண்றான், அவனுடைய விழிப்பு, கனவு மற்றும் தூக்கம் ஆகிய 3 நிலைகளில் மாறி, மாறி சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றான் என்பது ஒரு அனுபவ உண்மை இல்லையா? இது யாராவது மறுக்க முடியுமா? இப்ப மனிதனாக பிறந்த நம்ம எல்லோருமே இந்த 3 நிலைகளுக்குள்ள சஞ்சாரம் பண்றோம். என்னென்ன நிலை? விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலை ஆகிய 3 நிலைகளில் நாம் மாறி, மாறி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த விழிப்பு நிலையில நம்முடைய உடலு, புலன்கள், மனம் ஆகிய 3ம் வேலை செய்கின்றன. நம்ம விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பும் இயங்குது. நம்ம உடம்புல இருக்கிற புலன்கள் இருக்கு இல்லையா? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இது எல்லாமே இயங்குது. அப்போ இது மட்டுமான்னா மனசும் இயங்குது. மனசும் இருக்கு நம்மகிட்ட. அப்ப இங்க உடம்பு, புலன்கள், மனம் ஆகிய 3ம் வேலை செய்கின்றன. விழிப்பு நிலையில் பெற்ற அனுபவங்களுடைய சம்ஸ்காரங்களின் துணையுடன் மனம் மட்டுமே மீண்டும் கனவில் வேலை செய்கிறது. அதுவே தூக்க நிலையில் மனமும் வேலை செய்வதில்லை. அப்ப இப்படிதான் நம்முடைய நடைமுறை உண்மை தினசரி இருக்கு இல்லையா? அப்ப மனது வந்து செயல்படவில்லைன்னா என்ன ஆயிடுதுங்க? மனசு வந்து அழிஞ்சு போயிடுதா? அப்படின்னா இல்லையல்ல. மனசு அழிஞ்சு போயிட்டா, நீங்க மறுநாள் எப்படிங்க வேலை செய்ய முடியும்? இப்ப மனசு வந்து தூக்கத்துல அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியுமான்னா, அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, மனசு இருக்கு. ஆனா அது அழிவதில்லை. ஏனென்றால், மறுநாள் அது மீண்டும் செயல்படுகிறது. அப்ப அப்படியானால் தூக்க நிலையில மனம் என்னங்க ஆகுது? அப்ப தூங்கும்போது மனம் என்னங்க ஆகுது அப்படின்னு இந்த கேள்வி கேட்டீங்கன்னா, இதற்கு ஒரு விளக்கம் இந்த உபனிஷத் சொல்லுது.
தூக்கத்தில் அவன் நாடிகளில் தங்குகின்றான் என்று இந்த உபநிஷத்து பேசுது. நாடிகள் அப்படின்னா, இப்ப நம்ம உடம்புக்குள்ள நாடிகள் இருக்கு இல்லையா? அந்த நாடிகள்ல போய் தங்குது அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு இங்க ஒரு குழப்பம் வரும். ஏன்னா, இப்ப நம்ம நெறைய உபநிஷதங்கள்லாம் படிச்சிருப்போம். மாண்டூக்கியா, முண்டகா, கேன, கடோ உபநிஷத் இந்த மாரி நெறைய உபநிஷதங்கள்லாம் படிச்சிருப்போம். அப்ப இங்க வந்து ஒரு சில உபநிஷதங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஜீவாத்மா இறைவனில் ஒடுங்குவதாக கூறப்படுகிறதுன்னு நம்ம பார்த்தோம். அப்ப தூக்கத்திலே ஜீவாத்மா இதயத்துக்கு அருகில் உள்ள புரித்தத் என்ற பகுதியிலே உறைவதாக பிருகதாரண்ய உபநிஷதம் சொல்லும். அதாவது ஒவ்வொரு உபநிஷதம் ஒவ்வொரு மாரி ஆங்கிள்ல பேசும். அப்ப அதே உபநிஷதம் தூக்கத்தின் போது ஜீவாத்மா இதய ஆகாசத்தில் உறைவதாகவும் எடுத்து சொல்லும். அப்ப இப்படி சொல்லும்போது, இப்ப இதுல எதுங்க சரி? அதாவது இதய ஆகாசத்துல போய் மனசு ஒடுங்குதா? இல்ல புரீதத் என்று சொல்லக்கூடிய பிருகதாரண்ய உபனிஷத் சொல்லுகின்ற மாரி ஒரு இதயத்துல அங்க போய் ஒடுங்குதா? இல்ல வந்து தூக்கத்துல இறைவனிடத்துல போய் ஒடுங்குதா? இப்ப எதுங்க உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல எது சரி அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் வருது இல்லையா? இப்ப இதய பகுதியில, இதய ஆகாசத்தில் தங்குவதாக உபநிஷதங்கள் கூறுவதை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இதுக்கு வந்து பகவான் ஆதிசங்கரர் தான் அருமையான விளக்கம் குடுத்திருக்காரு. ஏன்னா இதெல்லாம் வந்து நெறைய ரிசர்ச் பண்றாங்க இல்லையா? நெறைய மகான்கள், ஞானிகள் வந்து ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணுவாங்க. வேதங்கள வைத்துக்கொண்டு இத இதே வேலையா இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க. அப்படிதான் பகவான் ஆதிசங்கரர் இருந்தாரு. அப்ப பகவான் ஆதிசங்கரர் பிரம்ம சூத்திரத்துல இதுக்கு ஒரு அழகான உதாரணம் குடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து அவனுடைய அரண்மனையில படுக்கையில வந்து கட்டில்ல தூங்குறான். ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து அரண்மனை வாழ்க்கை வாழ்றான். அந்த அரண்மனையில அரண்மனை படுக்கை அறை எப்படி இருக்கும்? எல்லா வசதிகளும் பொருந்தியதாக ஒரு படுக்கை அறை. அந்த படுக்கை அறையில ஒரு அழகான கட்டில்ல போய் அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். இந்த உதாரணத்த எடுத்துக்கணுங்கிறாரு. எடுத்துக்கிட்டு எப்படி சொல்றாருன்னா, அவன் அரண்மனையில் தூங்குகிறான் என்பதும் சரிதான். அவன் அரண்மனையில் இருக்கின்ற ஒரு அறையில், எல்லா வசதிகளும் பொருந்த ஒரு அறையில் தூங்குகின்றான் என்பதும் சரிதான். அந்த அறையிலே ஒரு படுக்கையில் அவன் தூங்குகின்றான் என்பதும் சரிதான். ஆனால் அந்த படுக்கை எங்க இருக்கு? ஒரு கட்டிலில் இருக்கிறது என்பதும் சரிதான். அப்ப எல்லாம் எப்படி பார்த்தாலும், அங்க ஒரு கட்டில் இருக்கு. அந்த கட்டில் மேல ஒரு மெத்தை இருக்கு. அந்த மெத்தையும், கட்டிலும் ஒரு அரண்மனையில் இருக்கின்ற ஒரு அறையில் இருக்கு. அந்த அறையானது அரண்மனையில் இருக்கு. அப்ப இப்படி எடுத்துக்கிட்டா எல்லாம் எதையாவது பிரிக்க முடியுமா? அரண்மனைக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. அரண்மனைக்கு வேற எதுவுமே இல்லை இல்லையா? இப்படி ஒரு உதாரணத்த அழகா குடுக்குறாரு. குடுத்து என்ன சொல்றாருன்னா, இது மாரி இறைவனிடத்தில் தான் எல்லாமே இருக்கு. நீங்க வேணா பிரிச்சு, பிரிச்சு பாருங்க. இது அரண்மனைன்னு சொல்லுங்க. அரண்மனைக்குள்ள அரசனுடைய அறைன்னு சொல்லுங்க. அல்லது அரசனுடைய படுக்கை அறைன்னு சொல்லுங்க. அந்த அரசனுடைய படுக்கை அறைக்குள்ள அரசனுக்கு உண்டான ஒரு கட்டில் இருக்கு. அந்த கட்டில்ல ஒரு மெத்தை இருக்கு. அந்த மெத்தையில அரசன் தூங்குறான்னு நீங்க பிரிச்சு, பிரிச்சு வேணா சொல்லுங்க. ஆனா பொதுவா அரண்மனைக்குள்ள அரசன் தூங்குகிறான்ங்கிறது தானே உண்மையா இருக்கும். அது மாரி இறைவன் இங்க நம்முடைய உடம்புக்குள்ள உயிராய் இயங்கிக் கொண்டிருக்கிறான். நீங்க அத வந்து இப்படி இருக்கிறான், அப்படி இருக்கிறான், அந்த இடத்துல இருக்கான், இந்த இடத்துல இருக்கான்னு மாத்தி, மாத்தி நீங்க என்ன சொன்னாலும் விஷயம் இதுதான் அப்படிங்கிறத இங்க ஆதிசங்கரர் ஒரு அருமையான ஓமானத்துல விளக்குறார். அப்ப தூக்க வேளையிலே ஜீவாத்மா நாடிகளிலும் தங்குகின்றான், இதய ஆகாசத்திலும் தங்குகின்றான், அறுதி நிலையில் அவன் இறைவனிலும் தங்குகின்றான் என்ற இந்த பின்னணியில் வருகின்ற இனி வருகின்ற மந்திரங்கள் அதை பற்றி தான் பேசப்போகுது. அதையும் பார்ப்போம். இப்போ அந்த உத்தாலகர் தன்னுடைய மகனான சுவேதகேதுவிடம் இப்படி கூறினார். எப்படி கூறினார்னா, "இனியவனே, தூக்கத்தைப் பற்றி என்னிடமிருந்து நீ அறிந்து கொள். இவன் தூங்குகின்றான் என்றால், அவன் இறைவனில் ஒடுங்கி இருக்கின்றான் என்று பொருள். அவன் தன்னை அடைகின்றான் என்று பொருள்" என்று அந்த இடத்துல சொல்றார். அப்ப நம்ம இங்க ஒரு இடம் நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்ப வந்து நான் தூங்குகிறேன்னு சொன்னா, நான் எங்கெங்க போய் தூங்குறேன்னா, நான் இறைவனிடத்துல தான் போய் ஒடுங்குறேன். இறைவன்கிட்ட தான் நான் போய் ஒடுங்கும்போது நான் இல்லாம போயிடுறேன். அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ அது அவர் அழகா விளக்குறார். "அன்பு மகனே, அதனால் தான் இவன் தூங்குகின்றான் என்று மக்கள் கூறுகின்றார்கள். அப்போது அவன் தன்னை அடைகின்றான்." பொதுவாக இங்க நான் என்று குறிப்பிடும்போது, இப்ப நம்ம வந்து நான் என்று குறிப்பிடும்போது எதெல்லாம் எடுத்துக்கிறோம்? உடம்பு அல்லது மனம் என்ற நிலையிலிருந்து தான் நம்ம பேசுறோம். இப்ப நான் இப்படிப்பட்டவங்க, நான் ராமசாமி, நான் கமலா அப்படின்ட்டு நாம எந்த அடிப்படையில நம்மள உருவாக்கி வச்சிருக்கோம்? உடம்பின் அடிப்படையில. வெறும் உடம்பு மட்டும் தான் நான்னு சொல்றோமான்னா, இல்ல. மனதில் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையிலும் நம்ம நான் அபிமானிக்கிறோம். எப்படிங்க நான் அபிமானிக்கிறேன்? நான் கமலான்ட்டு பெண்ணுங்கிறேன். அவரு ராமசாமின்னு ஆணுங்கிறாரு. எப்படி ஆண், பெண் ஆச்சு? மனசு சொல்லுது. இப்படி இருந்தா ஆண், இப்படி இருந்தா பெண்ணுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரி அது மட்டுமா? இல்ல. நான் படிச்ச படிப்ப வச்சு நான் டாக்டர்ங்கிறேன். கமலா அம்மா வக்கீலுங்குது. அப்ப ராமசாமி என்ன சொல்றாரு? நான் டாக்டருங்கங்கிறாரு. கமலா அம்மா நான் வக்கீலுங்குது. அப்ப என்னங்க காரணம்? எல்லாம் மனம்.
கற்பித்துக் கொண்ட விஷயங்கள். அவங்கவங்களுக்கு என்ன மாரி விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்டாங்களோ, அந்த அடிப்படையில அங்க நான் அபிமானிக்கப்படுது இல்லையா? அந்த அபிமானம் தானே அவர வக்கீல்ன்னு சொல்லுது, இவங்கள டாக்டர்ன்னு சொல்ல வைக்குது. அப்புறம் அது ஜாதியிலயும் போய் நான் பிராமணனுங்குது, அவன் சத்திரியனுங்குது. அப்ப இது மாரி எல்லாமே மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விசய சுகங்கள்ல போய் சிக்கும்போது, இங்க மனம் உருவாகி, அந்த மனம் தான் தன்னை இப்பாரி அபிமானம் பண்ணுது. அந்த நான் வந்து எங்கெல்லாம் அபிமானிக்கப்படுது? உடம்பின் அடிப்படையிலும், மனதின் அடிப்படையிலும் அபிமானிக்கப்படுகிறது இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட நான் எப்படி இருக்கிறேன்? இந்த உடம்பும், மனமும் நான் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா, நான் ஓய்வெடுக்கின்ற நிலையிலே பாருங்களேன். நான் ஓய்வெடுக்கின்ற நிலை என்ன? ஆழ்ந்த உறக்கம். அப்ப நான் தூங்கும்போது என்னங்க ஆயிடுது? தூக்கத்துல உடம்பு கட்ட மாரி கிடக்குது. மனம் எங்கே போகுதுங்க? அது ஆன்மாவில் ஒடுங்கி விடுகிறது. இறைவனிலே தன்னை ஒடுக்கிக் கொள்கிறது என்று பார்க்கிறோம். இங்க ஆன்மான்னா இறைவன். ஆன்மான்னா நமக்கு வந்து இந்த நம்ம பாடத்திட்டத்த பொறுத்தவரைக்கும் ஒரே ஆன்மா தான் பரமான்மா. அப்ப பரமான்மாவிடத்துல போய் அது ஒடுங்கிடுது. ஒடுங்குன உடனே மனசு வேலை செய்யல. இப்ப இன்றைக்கு நேரம் கருதி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்திக்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.